அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஐகாட் எக்ஸாமுடைய ரிசல்ட் எப்போ வரும், எப்போ செலெக்ஷன் லிஸ்ட், என்னென்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுது என்பது குறித்த சில முக்கியமான அப்டேட்ஸ். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசால்ஜி, வாட்ச்மேன் போன்ற பணியிடங்களுக்கான செலெக்ஷன் பட்டியல் எப்போ வரும், ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்வியூ எப்படி இருக்கும் என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்குறது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி இதற்குண்டான லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்ற கேள்வி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இப்போ சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப் போன்ற பணியிடங்களுக்கான செலெக்ஷன் பட்டியல் இருந்தது, செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மசால்ஜி, இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன் இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 லெவல் இருக்குது. நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க, அடுத்தது ப்ராக்டிக்கல் இருக்கும், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கான செலெக்ஷன் பட்டியல் வெளியிடுவாங்க. செலெக்ஷன் பட்டியலை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த ஷார்ட் லிஸ்ட்டில் இந்த எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க நீங்கள் எழுதின தேர்வு அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அவங்க ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக இன்டர்வியூ இருக்கும். ப்ராக்டிக்கல் அப்படின்றதும் எளிமையாகத்தான் இருக்கும், அதே மாதிரி இன்டர்வியூவும் எளிமையாகத்தான் இருக்குன்னு சொல்லணும். இல்லை இன்டர்வியூ கூட ஓரளவுக்கு ஓகே, ப்ராக்டிக்கலில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ப்ராக்டிக்கல் பற்றின மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய இந்த ப்ராக்டிக்கல் பற்றின நடைமுறை என்ன, எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, என்னென்ன மாதிரி, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ப்ராக்டிக்கலில் தான் இதுக்கு முன்னாடி ஃபெயில் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, இன்டர்வியூவில் கூட நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அதனால் அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வேலை வாங்கிடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, ஓகே. இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய ரெக்ரூட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆஃபீஸ் அந்த சீனியர் பெய்லிஃப் போஸ்டிங்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அவங்களுக்கான இன்டர்வியூக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ எப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேனுடைய ஷார்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்க, அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் இறுதியில் வந்துடும். ஏப்ரல் மாதம் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ வேலைகள்லாம் முடிஞ்சு மே மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும். மேல நீங்கள் ஏப்ரல் முழுதும் முடிஞ்சு மேலெலாம் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இது ப்ராசஸ். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். நிறைய பேர் எப்படி பார்க்குறது, எங்கே அப்டேட்ஸ் இருக்குது, எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் வெப்சைட். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேட் வைஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ மார்ச் 13ஆம் தேதி லாஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னாக்கா இதில் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ எந்த போஸ்டிங்க்கு என்னென்ன போட்டிருக்காங்க, அடுத்து என்ன, ஒவ்வொரு விஷயம் இதில் அப்டேட் ஆகும். ஸோ இது மூலிமா தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்லிட்டேன், அடுத்து ப்ராக்டிக்கல் இருக்கும், அடுத்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது மார்ச் இறுதியில் அல்லது ஏப்ரல் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அது வரைக்கும் இப்போ பெய்லிஃப் இந்த போஸ்டிங்க்கான லிஸ்ட் விட்டுருக்காங்க, அவங்களுக்கான இன்டர்வியூ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும், அதுக்கு அடுத்து வந்துடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, இன்டர்வியூக்கு, அதாவது ப்ராக்டிக்கலுக்கு தயாராகணும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி இந்த மாதிரி போஸ்டிங்க்கு நீங்கள் இருக்கீங்க, வாட்ச்மேன் அப்படின்னாக்கா உங்களுக்கான ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் தயாராங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் மசால்ஜிக்கும் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, அது ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும், அதுக்குண்டான இதை நீங்கள் தயார் பண்ணுங்கள். அதுக்கான வேலைகளை பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி காலங்களில் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து இந்த மந்த் எண்டுக்குள்ளார வந்துடும், இந்த மந்த் எண்டில் வரும், ஏப்ரலில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதில் பாஸ் பண்ணுறது எப்படி, அதில் உங்களுடைய வேலையை எப்படி உறுதி செய்வது அப்படின்றத பற்றி யோசிங்க. அதுக்குண்டான வேலைகளில் ஈடுபடுங்க அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட எந்த அப்டேட் வந்தாலும் உடனுக்குடன் நான் தெரிவிக்கிறேன். ஸோ கட்டாப் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நிறைய பேர் கட்டாப் பற்றி கேட்குறீங்க. ஸோ கட்டாப் பற்றின அப்டேட்ஸும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ப்ராக்டிக்கலில் என்னென்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, இது சம்மந்தப்பட்ட தகவல் ஏதாவது வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.